இந்த அரசுக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஏன் தயங்குறாருன்னா எனக்கு தெரியல. இவங்களும் பல தடவை போராட்டம் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன கேட்காங்க, வேற என்ன கேட்காங்க? ஒரு நிலம் பட்டா, அந்த நடத்தக்கூடிய பட்டா கொடுத்து இடத்த கேட்காங்க. அவங்களுக்குரிய உரிமையை தான் கேட்கல, வேற எதுவும் கேட்கல. என்னெல்லாமோ செய்றீங்க, அதை செய்யற இதை செய்யறா, பட்டா கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு ஏகப்பட்டு வந்து சொல்றீங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு இடம், அந்த இடமே பத்திரிகையாளர் நகர்ந்து தான் வரப்போகுது. அப்படிப்பட்ட அது இதுக்கு கொடுத்தாயிட்டு இவங்க எல்லா பத்திரிகையாளர்களுக்காக போராடுறாங்க. இவங்க தனிப்பட்ட ஒரு நபருக்காக அல்ல, எல்லா பத்திரிகைக்காரையும் போராடுறாங்க. இதை செஞ்சு கொடுக்கணும். இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தவங்க போராடி அதை படம் எடுத்து போடக்கூடிய இவங்க இன்னைக்கு இவங்க போராடி அடுத்தவங்க படம் எடுத்து போடுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை கொண்டு உருவாக்கிட்டாங்க. அதனால தயவுசெய்து அரசு தலையிட்டு இவங்களுக்கு உரிய இந்த உரிமையை கொடுக்கணும். கொடுக்காத பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆலோசனை ஏற்று இந்த பத்திரிகை நண்பர்களுக்காக திரளான எங்களுடைய தொண்டர்களை கூட்டி வந்து உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் உரிமை என்ன சொன்னது தெரியல, உங்களுக்கே தேர்பாடு போங்க, உங்களுக்கே இந்த பாரு. எனக்கு முன்னால் அண்ணன் ஒரு வார்த்தை பேசுறாரு, அழகாக சொன்னார். எல்லாம் ஏன் என்ற கேள்வி ஏன்னாரு, அதான் தலைவரே பண்ணாரு. ஏன் என்ற கேள்வி கேட்காம ஒரு வார்த்தை இல்லை, கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஆனால் கேட்டும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு அரசு, அப்படி ஒரு நிர்வாகம் இருக்குது. மாவட்ட சித்திரை பொறுத்தவரையில் ரொம்ப நல்லா செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை செய்ய மாட்டேங்காங்களே. இதில் என்ன வந்துட போகுது, யார் கொடுத்து அவங்களுக்கு ஒதுக்கிற இடம் தான், அதை முடிஞ்சா பிடிச்சி பிடிச்சி போக முடியாது. அதனால் அதுவும் டவுனுக்குள்ள கேட்கல, இவங்க ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ள கேட்கல, அவுட்டாக கேட்காங்க, ஒரு கிராமத்தில் கேட்காங்க. நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு இங்கே வந்துட்டோம், இவங்க அந்த கிராமத்துக்கு போகிறேங்க. நாங்கள் எங்கள் ஊரில் அது நாங்கள் அந்த கிராமத்துக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் இவங்க பத்திரிகை நண்பர்கள் நாங்கள் அங்கே போக முடியாது. அதனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை உடனடியாக வழங்கணும். வழங்காத பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் பத்திரிகை நண்பர்களுக்காக எல்லா வகையிலும் எந்த வகையிலும் நான் போராடுவோம். போராட்டத்தை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பேர் விட்டுருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.